கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய், அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா.
ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலையும் கூட கத்தாவே ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பாடினோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த நாட்களில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒரு விஷயம் நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஓ ரபா லிபா ரபா தீபா ரபோ ஷல் பி ஹோதனை ரீகந்தரால் வேக்கரபா ஓ ரபா கரபா. அநேக நேரம் தேவன் என்னை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி கூட அப்பா கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு விசையாய் நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா அவங்க கலக்கங்களுக்கு, அவங்க பயத்துக்கு ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சூழ்நிலைகளை கண்டு ஆண்டவரே, உங்களுக்கு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகளை கண்டு அப்பா கலங்கி தகப்பனே தேவன் என்னை கைவிட்டாரோ என்று சொல்லி கூட அநேக நேரத்துல அப்பா கலங்கி நிற்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. நீர் கலக்கத்திற்கு தேவன் அல்ல, சமாதானத்திற்கு தேவன் என்று சொன்னீங்களே. உங்க சமாதானத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக டாடி. ஐ நீபரா தீரபோ லியாஷல் பிஹோதனை கரபா. ஆண்டவரே, இத கத்தாவே ஆன்லைன் மூலம் யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீங்க பிளஸ் பண்ணுங்க டாடி. ஆண்டவரே, உம்மை அறியாத பிள்ளைகள் கூட அப்பா இந்த கத்தாவே ஆண்டவரே மெசேஜை கேட்கும் போது அவர்களோடு நீர் இடைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன், அவர்களோடு நீர் பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அப்பா நீர் பேசுகிற தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவரே. ரிபா ரதிபா ரபா ஷல்பி ஹோதனை கரபா. அப்பா இந்த வேளையிலையும் ஆண்டவரே அப்பா கலக்கத்தோடு கவலையோடு பாரத்தோடு வந்திருக்கிற அப்பா உம்முடைய கத்தாவே பிள்ளைகளுடைய மனதில் உள்ள பாரங்கள் சஞ்சலங்களை எடுத்து போடுங்கப்பா. அடிமுடைய கத்தாவே அடிமை கூட சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் கைவிடுவாரா என்கிற தலைப்புல நாம் மெசேஜை இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எப்பவும் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பாடணும்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனா தேவன் கைவிடுவாரா அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு இந்த மெசேஜ் மூலம் ஆண்டவர் கைவிடுவாரா கைவிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது நாம் வாசிப்போம் ஏசாயா 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். ஆண்டவர் கைவிடுவாரா கைவிட மாட்டாரா? கைவிடுவார். இமை பொழுது உன்னை கைவிட்டேன். கண் இமைக்கிற அந்த இமை பொழுது நம்மளை கைவிடுவார். ஆனா என்ன சொல்றாரு, ஆனாலும். இந்த ஆனாலும் என்று சொன்னா ஆண்டவர் இறங்குவார்னு என்று அர்த்தம். உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். ஹல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா தேவன் எப்படி எல்லாம் கைவிடுவாராம். இப்ப இமை பொழுது உன்னை கைவிட்டேன் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல ஏசாயா 54:8 அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய நான், அதாவது கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஏசாயா 54:8 சொல்லப்பட்டிருக்கு, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது. ஆண்டவர் பாருங்க, கோபப்படுகிற தேவன் தான், ஆனாலும் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அதாவது அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய கோபம்லாம் ஒரு நிமிஷம் தாங்க. நம்ம கோவப்பட்டா என்ன பண்றோம், 10 நாள் 15 நாள் கூட நம்ம பேச மாட்டோம் இல்ல, வீட்டுக்கார்ட்ட பேச மாட்டோம், பிள்ளைங்க கிட்ட பேச மாட்டோம், மனைவி அதாவது கணவனா இருந்தா மனைவி கிட்ட பேச மாட்டாங்க, இப்படிலாம் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தானா. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிறதுனால தான் அவர் அநேக இடத்துல சொல்றார், நான் உன்னை கைவிட மாட்டேன், பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, தைரியப்படுத்தி கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவங்க எகிப்துல
அதாவது யோசேப்பு இருக்கிற வரைக்கும், யோசேப்பு மரித்த பிறகு ஒரு புது ராஜா வராரு. அந்த பார்வோன் ராஜா என்ன பண்றாரு, அந்த ஜனங்களை கொடுமையா வேலை வாங்குகிறார். அதாவது அவங்களுக்கு அதாவது அந்த பட்டணத்தை கட்டும்படியா என்ன பண்றாங்க, செங்கல் கொடுக்கறது இல்ல, வைக்கல் கொடுக்கறது இல்ல, இப்படி நிறைய காரியங்களை செய்து அவங்கள அடிக்கிறது, வேலை செய்யலன்னா அப்படி ரொம்ப கொடுமைப்படுத்தினதுனால அவங்களுடைய கூக்குரல் எங்க எட்டிச்சாம், தேவ சமூகத்துல எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அவங்களுடைய கூக்குரல் எட்டினபடினால அவங்க அங்கிருந்து என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசே என்கிற இரட்சகரை அனுப்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஜனங்கள் வழி தப்பி போயிருவாங்க. அடுத்தது இயேசுவே, ஆண்டவரே, தேவனே அப்படின்னு கூப்பிடும்போது ஆண்டவர் இறங்கி வந்து உதவி செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிதான். இந்த உலகத்துல நம்ம கூட பாத்தீங்கன்னா அநேக நேரத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாம வழி விலகி போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்கிறார், எத்தனை நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது. ஆனா ஏதோ ஒன்று நடக்காத காரியத்துக்காக நம்ம முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் முறுமுறுத்தார்கள். இப்போ பாத்தீங்கன்னா அவங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர்றதுக்கு மோசைய என்ன பண்றாரு, அனுப்புறாரு. இந்த மோசே சொல்றாரு, ஐயோ நான் திக்குவாய் மந்த நாவு, என்னால முடியாது, நான் ரொம்ப சின்னப்ப, அதாவது எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்படியெல்லாம் ஆண்டர்கிட்ட சாக்கு போக்கு சொல்றாரு. ஆண்டர் சொல்றாரு, உன் வாயோட நான் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், அதாவது தெரு ஊழியத்துக்கு வாங்க, ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு வாங்க, இல்ல ஒரு ஜப கூட்டத்துல வந்து ஒரு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம், ஐயோ ஜபம் மட்டும் பண்ண சொல்லிடாதீங்க, பாட்டு பண்ணிட்டு பாட சொல்லிடாதீங்க, எனக்கு தெரியாது, நாங்க சும்மா வந்து போவோம். ஹல்லேலூயா. இப்படி சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு போய் என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் விட்டு வழி விலகி போறாங்க. இப்போ அந்த எகிப்திலிருந்து 10 விதமான வாதைகளை கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கொண்டு போவேன் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார், நம்மளை எங்க கொண்டு போறாரு, பரம கானானுக்கு கொண்டு போவேன் வாக்கு கொடுக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பஞ்சுமெத்தை அல்ல, பாடுகள் நிறைந்ததுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, உங்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ உபத்திரம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது. ஆனா இந்த உபத்திரம் ஏன் வருதுன்னா, தேவன் நம்மளை புடமிட்டு கொண்டே இருக்கிறார். நம்மளுக்கு டெஸ்ட் வச்சு 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 நம்மளை என்ன பண்றாரு, நம்மளை இன்னும் புடமிட்டு கொண்டே இருக்கிறார். பாருங்க, ஒரு மரம் நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னா அந்த மரத்துக்கு மழை தேவை, புயல் தேவை, காற்று தேவை, எல்லாமே தேவை. நம்ம நினைக்கிறோம், ஐயோ புயல் காத்து அடிக்குதே, மரம் விழுந்துருமே அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, அந்த காற்று வீசும்போது அந்த மரம் என்ன பண்ணும், அங்கேயும் இங்கேயும் ஆடும்போது அந்த வேர் என்ன பண்ணும், இன்னும் ஸ்ட்ராங்கா உள்ள போய் என்ன பண்ணும், அந்த மண்ணுக்குள்ள ஸ்ட்ராங் ஆகும். அதே போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நமக்கு பல உபத்திரங்கள், சிக்ஷைகள் அவசியம். ஹல்லேலூயா. இதெல்லாம் வரும்போதுதான் இன்னும் ஸ்ட்ராங்கா என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்குள்ள நம்ம வேர் ஆண்டவருக்குள்ள போய்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்பதான் ஸ்ட்ராங்கா இருப்போம், கடைசி வரைக்கும் நிக்க முடியும். இல்லைன்னா ஒரு காத்து மழைக்கு நிறைய என்ன பண்ணுது, மரங்கள் உழுற மாதிரி இன்னைக்கு நிறைய என்ன பண்றாங்க, விசுவாசிகளும் அவங்க என்ன பண்றாங்க, தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, இவங்க கூப்பிட்ட உடனே ஆண்டவர் மோசே அனுப்பிட்டாரு. மோசே இப்போ ராஜா கிட்ட போறான், போய் எல்லாம் 10 விதமான வாதையும் கொடுத்து இப்போ ஜனங்களை வெளியே கொண்டு வந்துட்டான். இப்போ ஜனங்கள் வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் செங்கடல் வருது, யோர்தான் வருது, இதெல்லாம் தாண்டி வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அதாவது கசப்பான தண்ணியை பார்த்தோன்னே முறுமுறுக்கிறாங்க. ஆனா அந்த மாறாவின் தண்ணீரை தேவன் மதுரமாய் மாற்றுகிறார். இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்து கொண்டே வரும்போது ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, மோசே கிட்ட சொல்றாரு, ஏம்பா நீ வா, சீனாய் மலையில ஏறி வா, நான் உனக்கு 10 கட்டளையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவன் என்ன பண்றான், மோசே சீனாய் மலையில ஏறி போகிறார். அவர் சொல்றார், நான் வர வரைக்கும் இந்த மலையை சுத்தி அவனும் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது, இதை தொடக்கூடாது, ஏறி வரக்கூடாது, எல்லாம் கண்டிஷன் போட்டுட்டு ஆண்டவர் சொன்ன அத்தனையும் சொல்லிட்டு இவர் மலை மேல ஏறி போயிட்டார். இப்போ போனவர் திரும்பி வரல.
வரலன்னு அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, வாசிப்போமா? யாத்ரா 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். உண்டு பண்ணும் என்றார்கள். பாருங்க, இப்போ என்னன்னா, இப்போ வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன வேணும்? ஒரு தெய்வம் வேணும். ஏன்னா மோசைக்கு என்ன சம்பவிச்சதோ தெரில, மலை மேலே போனாரு, நம்மளையும் போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவர் உயிரோட இருக்கிறாரா செத்து போனாரா தெரியாது, எங்களுக்கு இப்போ என்ன வேணும்? எங்களை வழி நடத்த தெய்வம் வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, சூழ்நிலையை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. சூழ்நிலை கண்டு மாறாதே, இதுதான் சைடு ஹெட்டிங். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், சூழ்நிலையை கண்டு மாறாதே. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சூழ்நிலையை பார்க்குறாங்க. இந்த மோசைக்கு என்ன ஆச்சோ, இப்போ நாங்கள் போகணுமே, எங்களுக்கு வழி நடத்த ஒரு தெய்வம். பாருங்க, அத்தனை வருஷம் 400 வருஷம் அங்கே என்ன பண்ணுறாங்க? எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இருந்து அவங்க அடியெல்லாம் வாங்கி வாங்கி வயிற்றுக்கு போதும் போதாதுமா சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளோ அந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் அவங்கள ஆராதிக்கிறதுக்கு வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ வெளியே வரும்போதும் செங்கடல் முன்னால நிக்குது, பார்வோன் சேனை பின்னால நிக்குது. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் செங்கடலை பிளக்கிறாரு, பார்வோன் சேனையை செங்கடலால மூடி போடுகிறார். இவர்களுக்கு வழி திறந்து செங்கடலை பிளந்து வழிவிடுகிறார். அதே செங்கடலை மூடி எதிரியை மூழ்கி அடிக்க செய்கிற தேவன் தான் நம் தேவன். ஹல்லேலூயா. இப்போ அப்படி செய்தோம். இன்னும் அந்த யோர்தான் கற்குவியலாய், அதாவது அது அறுப்பு காலத்துல என்ன பண்ணுமா, வெள்ளம் புரண்டு போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அது ஒரு கற்குவியலாய், ஆசாரியர்கள் பாதம் பட்ட மாத்திரத்துல அது கற்குவியலாய் நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செய்தார். ஆண்டவர் இவங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். பாருங்க, அந்த வனாந்தரத்துல இவங்க எந்திரங்கள்ல அரைத்து அதை மாதிரிலாம் பயன்படுத்தினாங்கன்னு இருக்கு. எங்க எந்திரம் வந்தது ஒண்ணுமே புரியல எனக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா வனாந்திரத்துல எந்த மிஷினும் இருக்காதுல்ல. ஆனா திரிக்கை கல் மாதிரி அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. ஒருவேளை அவங்க கையில அது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஹல்லேலூயா. அப்போ அதுலெல்லாம் போட்டு அந்த மன்னாவை அரைத்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பயன்படுத்துவாங்க. அது தேனிட்ட பணியாரம் போல இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. இதெல்லாம் மறந்து போய் இப்ப எங்களுக்கு தெய்வம் வேணும்னு நிக்கிறாங்க. நம்ம ஆரோனாவது என்ன சொல்லணும்? இல்லம்மா, அவர் மேல போயிருக்கிறாரு, மோசே வந்துருவான், நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு ஒரு லீடர் என்ன பண்ணணும்? கைட் பண்ணியிருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு? உன் காதுல இருக்கலாம் போடுங்க, உன் பிள்ளை காதுல உன் காதுல இருக்கதெல்லாம் என்ன பண்ணு, கொண்டு நெருப்புல போடு, அதாவது குடுன்னு சொல்றாரு. அதை கருக்க பிடிச்சி என்ன பண்றாங்களாம், ஒரு கண்ணுக்குட்டியே செய்துட்டாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அதனால தான் நிறைய பேர் காதுல மட்டும் கமல் போட மாட்டாங்க. ஏன்? மோசே அந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் தூக்கி போட்டாங்கன்னு காதுல மட்டும் போட மாட்டாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இதெல்லாம் போட்டோன்னா ஒரு கண்ணுக்குட்டி வந்துருச்சு. உடனே ஒரு சும்மா இருக்கக்கூடாது, ஒரு பலிபீடம் கட்டி இதான் அவங்கள நடத்துனதுன்னு உடனே நீங்க பலி செலுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த பலிபீடத்துல வந்து ஒரே டான்ஸ் பாட்டு ஆடி என்ன பண்றாங்க, நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, பாரு இந்த ஜனங்களை பாரு, இதுக்கான எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன், இவங்க என்ன செய்யறாங்க, கண்ணுக்குட்டிக்கு முன்னால போய் டான்ஸ் ஆடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்கள் அழிக்க போற, உன் பேரை பெருமைப்படுத்த போறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்மனா சரி ஆண்டவரே என்னையாவது தப்பு வச்சிங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்போம். மோசே சந்தோஷப்படல. இதான் உண்மையான லீடர். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, நான் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய அதாவது நான் வழி நடத்துறவங்க என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு, இல்ல இல்ல ஆண்டவரே, அவங்க என்ன பண்ணுங்க, அவங்கள மன்னிங்க, இதுக்காகவா எகிப்தில இருந்து கொண்டு வந்தீங்க. பின்னால ஒரு பெரிய அதாவது ஜெபத்தையே அவர் நடத்துறாரு, ஆண்டர்ட்ட மன்றாடுறாரு. அதாவது 11 இருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெபம், மோசேயுடைய ஜெபம் 11.
அதாவது 32:11-14 வரைக்கும் ஜெபிக்கிறான். இந்த ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இதுக்காகவாப்பா இவங்களை வனாந்திரத்துல கொண்டு வந்தீங்க, இந்த அற்புதம்லாம் செஞ்சீங்க, இவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கெஞ்சுறான். கெஞ்சினோன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? 14 வசனம் வாசிமா. 14 அந்த 14. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பாருங்க, செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்காகவும் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க? பரிந்து பேசியிருக்காங்க. ரட்சிக்கப்பட முன்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எனக்காகவும் ஆண்டவரே இந்த இவங்களை ரட்சிக்கணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணியிருக்காங்கல்ல. அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம். அல்லேலூயா. எனக்காக அதாவது எங்கள் ஹஸ்பண்டுடைய அக்கா அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரேயருக்கு வர்றவங்க நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. இவளை ரட்சியும் ஆண்டவரை ரட்சியும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னால். அதே போல் இங்கே வந்திருக்கிற உங்களுக்காகவும் ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க? பரிந்து பேசியிருப்பாங்க. இந்த சிஸ்டரை ரட்சிங்க, இந்த பிரதரை ரட்சிங்க சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜெபத்தின் விளைவால் தான் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இவங்களை ஆண்டவர் என்ன பண்ணல? அழிக்கல. ஆனா ஆண்டவர் அழிக்காட்டாலும் அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கிறார். 32 வசனத்துல அவன் சொல்றான், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். அதாவது மோசே சொல்றாரு, என் பேரை கிறுக்கிருங்க, அவங்களை என்ன பண்ணுங்க? மன்னிங்க, மன்னிக்காட்டா என் பேரை கிறுக்குங்கன்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிமா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அப்போ எனக்கு விரோதமா பாவம் செஞ்சவனை தான் நான் புஸ்தகத்துல இருந்து என்ன பண்ணுவேன்? கிறுக்கி போடுவேன். அடுத்து, இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். நான் விசாரிக்கும் நாளில் அவர்கள் பாவத்தை என்ன பண்ணுவேன்? விசாரிப்பேன். அப்போ தப்பு செய்தா என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. ஆனா அந்த பாவத்துக்கு தண்டனையும் உண்டு. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துல, ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். பாருங்க, அந்த கண்ணுக்குட்டிய இவங்கெல்லாம் வணங்குனது நிமித்தம் இவங்களுக்கு உபாதையை கொடுத்தார். என்ன உபாதையை கொடுத்தார்னு சொல்லானா உபாதித்தார். அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருந்தது. அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் கைவிடுவாரா அப்படின்னா, நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாய் போனா தேவன் நம்மளை கைவிடுவார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை விட்டு தூரமாய் போகவே கூடாது. ஆண்டவருக்குள்ள வந்துட்டா என்னாலும் அப்படியே பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. இல்ல, ஆண்டவர்கிட்ட வந்துட்டா என்னாலும் பிரியாணி தான், நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம இங்க வந்து சர்ச்சுக்குள்ள உட்காருவோமா? உட்காரவே மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா எல்லாமே கிடைச்சிருது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு எது தேவை, எப்போ தேவன் அறிந்திருக்கிறார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் இல்ல. என்ன நேரத்துல கொடுக்கணுமோ அன்னைக்கு தான் ஆண்டவர் நமக்கு தருவார். நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஒருவேளை ரட்சிப்புக்கு ஜெபம் பண்றோம். அந்த ரட்சிப்பு உங்க வீட்டுக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு உங்க பிள்ளைகளை, கணவனை, இல்லைன்னா உங்க அப்பா அம்மாவை, இல்ல மனைவிய ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பார். ஆனா அது வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்ம ஜெபத்தை கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். என்னைக்காவது ஒரு நாள், ஐயா வாயை மூடு, நீ அப்பா பாரு சொன்னதே சொல்ற அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? சொல்லவே மாட்டார். எத்தனை தடவை போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் ஆண்டவர் சளைக்காம செவி கொடுக்கிற ஒரே கடவுள் நம்ம ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. மனுஷங்கிட்ட போய் சொல்லுங்களேன் உங்க பாரத்தை, என்ன சொல்லுவாங்க? பா வந்துட்டாங்க, அறுக்கிறதுக்கு வந்துட்டாங்க, பிளேட் போட வந்துட்டாங்க, இப்படிலாம் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லவே மாட்டார். என் பிள்ளை என்கிட்ட பேசாதா? ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்றோம்? பிஸியான உலகத்துல இருக்கிறோம். உலகத்துல உள்ள வேலை அது இதுன்னு பார்த்துக்கிட்டு நம்மளுடைய பிள்ளைகள், பேரன், பேத்தி இப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு, என் பிள்ளை என் பக்கத்துல வந்து உட்காரணும், என் பாதத்துல உட்காரணும், என் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பேசுறது தான் ஜெபம். அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம பேச பேச தேவன் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. அப்போ
இந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரமா போனாங்க. அந்த கண்டுக்குட்டியை வச்சு சேவித்தாங்க. அது முன்னால டான்ஸ் ஆடினாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு என்ன உண்டு பண்ணினார்? வாதையை உண்டு பண்ணினார். அவங்கள கைவிட்டார். ஆனால் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை கைவிட்டுட்டாரா? இல்ல. அதான் சொன்னார், இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் இரக்கமான, அதாவது உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இப்ப ரெண்டாவது, உலக ஆசை இச்சையினால தேவ கட்டளையை மீறாதே. ரெண்டாவது ஹெட்டிங் என்னன்னா, உலகத்தில் உள்ள ஆசை இச்சையினால தேவனுடைய கட்டளை என்ன பண்ணக்கூடாது? மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். யோசுவா 6:18. யோசுவா, சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். இப்போ ஆண்டவர் அந்த எரிகோ கோட்டையை தகர்த்தார் இல்ல. எரிகோ கோட்டை, அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு போக முடியாம எரிகோ பெரிய கோட்டை சுவர், மதில் சுவரா நிக்குது. இதை தாண்டி தான் அவங்க எங்க போனோம்? கானானுக்குள்ள போகணும். இப்போ இந்த எரிகோ கோட்டை தகர்க்கணும். ஆண்டவர் அதுக்கு பிளான் சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாள் எரிகோ கோட்டைய என்ன பண்ணணும்? சுத்தி சுத்தி வரணும். 7 நாள் சுத்தணும். 7வது நாள் 7 முறை சுத்தணும். கடைசியில் ஆர்ப்பரிப்போன்னு சொல்லும் போது எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பரிச்சிங்கன்னா அந்த எரிகோ என்ன பண்ணும்? கோட்டை விழுன்னு சொல்றாரு. அதே மாதிரி விழுந்தது, ஜெயிச்சாங்க. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளையை தான் கொடுக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிபந்தனை இல்லாம ஆசீர்வாதத்தை தரவே மாட்டார். நீ இதை செஞ்சேன்னா நான் இதை செய்வேன் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ ஏன்னு சொன்னா, ஆதாம் ஏவாள ஏதேன் தோட்டத்துல வச்சாரு. வச்சுட்டு என்ன சொன்னாரு? எல்லா மரம் செடியெல்லாம் வச்சார். நன்மை தீமை, அதாவது அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காத, புசிக்கிற நாள்ல சாகவே சாவாய் கட்டளை கொடுத்தாரா? அவங்க என்ன பண்ணாங்க? மீறினாங்க. மீறினதுனால ஏசப்பா என்ன பண்ணார்? அவங்கள கைவிட்டார். கைவிட்டாலும் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் அவங்களை சேர்த்து கொண்டு அவங்கள பூமியில அனுப்பி விட்டுட்டார் இல்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கும் நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா போகும்போது ஆண்டவர் சில சிக்ஷையை கொடுப்பாரு. அந்த சிக்ஷையை கொடுக்கும்போது, ஆண்டவரே நான் எங்கப்பா தப்பு செய்தேன், என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவர் சமூகத்துல உடனே ஓடி போய் விழுந்துடணும். ஆண்டவரே, ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இந்த போராட்டம் வந்தது? நம்ம எப்பவுமே ஏன் நம்மளை கேட்க மாட்டோம். எப்பவுமே என்ன பண்ணுவோம்? அடுத்தவங்கள தான் சொல்லுவோம். எங்கள் வீட்டுக்கார் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தா தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து, ஏன் ஆண்டவரே, ஏன் குறை என்ன, நான் இன்னும் எதுல சரியாகணும் ஆண்டட்ட அப்படி கேட்டு பாருங்க. நீங்க உங்களை சரி பண்ணும்போது தேவன் என்ன பண்ணுவாரு? வீட்டில் இருக்க பிரச்சனையை நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த அதாவது இவங்க என்ன பண்றாங்க? இந்த எரிகோ கோட்டையில தகர்த்து சாபத்தீடானதை எடுக்க கூடாதுன்னு சொல்லும் போது அதுல ஒருத்தன் அதை எடுத்து வைத்து கொண்டான். பாருங்க, வாசிப்போமா? அதாவது 7ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டப்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. போதும். பாருங்க, பாவம் செய்தது, களவு செஞ்சது, வஞ்சித்தது எல்லாம் எங்க இருக்கு? உன் கூடாரத்துக்குள்ள இருக்கு. நீ ஏன்பா முகங்குப்புற விழுந்து கிடக்கிற? ஏன்னா இவங்க எரிகோ கோட்டையை தகர்த்துட்டு வந்துட்டாங்க. அடுத்து ஆயி பட்டணம். ஆயி பட்டணம் ஒரு சின்ன பட்டணம். அதுல 2000-3000 பேர் போனா போதும், ஜெயிச்சிடலாம். ஆனா அந்த சின்ன பட்டணத்தை ஜெயிக்க முடியாம இவங்க என்ன பண்றாங்க? முதுகு காட்டி திரும்பி வந்துடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல 36 பேர் என்ன பண்ணிடுறாங்க? செத்து போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே அந்த ஜனங்களின் இருதயம் என்ன பண்ணுதான்?
அதாவது கரைந்து தண்ணீராய் போயிட்டு, ஐயோ இவங்க கிட்ட போய் நான் எங்க ஜனங்கள்லாம் செத்துட்டாங்களே அப்படின்னுட்டு என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. இத கேட்ட உடனே யோசுவா என்ன பண்றாரு, அங்க உட்காந்து அழுது புலம்பி முகங்குப்புற விழுந்து கிடக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன்பா விழுந்து கிடக்கிற, உன் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, தவறு செய்திருக்காங்க, அவங்க களவு செய்திருக்காங்க, அவங்க எடுத்ததை அவங்க கூடாரத்துல மறைத்து வைத்திருக்கிறாங்க. இத நீ எடுத்து போட்டா உங்க கூட இருப்பேன், இல்லாட்டா இருக்க மாட்டேன். 12ஆம் வசனம், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடே இரேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்ற ஒரே காரியம். என்னன்னா, நம்ம வாழ்க்கையில சாபத்தீடான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எது இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்ற காரியமும் அதுதான். ஏன்னா இன்னைக்கு வாலிப பிள்ளைங்கள் யூடியூப்ல நிறைய காரியங்களுக்கு அடிக்டா இருக்கிறாங்க. இப்படி அடிக்டா இருக்கும்போது தேவன் எப்படி அவங்களோட இருக்க முடியும், எப்படி அவங்கள படிக்க வைக்க முடியும்? படிப்பு மண்டையில ஏறாதே. ஏன் ஆண்டவர் இல்லையே, ஆண்டவர் இருந்தாதான் அவர் தான் ஞானத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஞானத்தை கொடுக்கிற தேவனுக்கு பிரியமில்லாம நடந்தா பிள்ளைங்க என்ன பண்ண முடியாது, வெற்றி அடையவே முடியாது. ஹல்லேலூயா. அதே போலதான் பெரியவங்க வாழ்க்கையிலையும் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். பிரியமில்லாத காரியத்தை எடுத்து போட வேண்டும். தீட்டானது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தோடு மிங்கிள் ஆகக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும். ஆனா ஆண்டவருடைய கட்டளைன்னு வரும்போது அவருக்கு எது பிரியமோ, அவரை ஆராதிக்கிற முறை எதுவோ அதை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு அடி கூட விலகி போகக்கூடாது. ஐயோ எங்க அக்கா பிள்ளைங்க காது குத்த போறாங்க, நாங்க சும்மா போவோம், அந்த கோயிலுக்கெல்லாம் போக மாட்டோம், வாசல்ல நிற்போம், கிடையாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் வேணும். ஹல்லேலூயா. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம், தனித்து வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த உலகத்துல மிங்கிளாகவே முடியாது, உலகத்தோடு ஒத்து போகவே முடியாது. உண்மையான கிறிஸ்தவர்களா இருந்தா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை இது செய்யக்கூடாது, எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கு, ஆண்டவர் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணுவோம், பேசுவோம். அப்போ உலகத்தோட மிங்கிள் ஆக முடியுமா, முடியாது. அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதை எடுத்து போடாட்டா நான் என்ன பண்ண மாட்டேன், உங்க கூட வரமாட்டேன், இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. உடனே எல்லாரையும் என்ன பண்றாங்க, சீட்டு போட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க. அதில் ஆகான் என்கிறவன் மாட்டிக்கிட்டான். அவன் என்ன திருடி வச்சிருந்தான் பாருங்க. 21ஆம் வசனம், 7:21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனே சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை எச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பாருங்க, அவன் மோசைக்கு, அதாவது யோசுவா கேட்கிறாரு, என்னப்பா நீ எடுத்த, என்ன பொருள் எடுத்து எங்க வச்சிருக்கிற, என் கூடாரத்துல மறைச்சிருக்கிற, என்ன, ஒரு பாபிலோனிய சால்வை. பாருங்க, ஒரு அற்பமான ஒரு பெட்ஷீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அது ரொம்ப கண்ணுக்கு அழகா இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான பொன் பாலம் கட்டி, தங்க கட்டி, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எங்க வச்சிட்டான், அதை என்ன சொல்றான், இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அப்போ இச்சை, அந்த கண்ணின் இச்சையில விழுந்தான். அதை பார்த்தோன்னா ஆசை, கொண்டு போய் கூடாரத்துல வச்சு மறைச்சி வச்சுட்டான். ஆனா இப்ப மாட்டின உடனே அவர் சொல்றாரு, நீ அல்லவோ எங்களை கலங்கடித்தன்னு சொல்லி, அதுல பார்த்தீங்கன்னா, அதாவது 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, அவங்கள, அதாவது அவனை, ஆகான மட்டும் இல்லை, ஆகானுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு, அவனுடைய எல்லா பொருட்களையும் வைத்து அவனை அப்படியே உயிரோட கல் எறிஞ்சு கொண்டாங்களாம். அந்த கற்குவியல் என்ன பண்ணிருக்கு, இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, 26ஆம் வசனம் வாசிமா. அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உத்கிரகத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்னப்படும். ஆகோர் பள்ளத்தாக்கு. ஹல்லேலூயா.
அப்போ ஆகான கல்லடிச்சு கொன்ன இடம், அந்த கற்குவியல் வச்ச இடத்துக்கு என்ன பேரு? ஆகோர் பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு அந்த பேரை வச்சிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு நபர் தான் பாவம் செஞ்சான், ஒத்துமொட்ட குடும்பமே என்ன பண்ணிருச்சு? பலியாடாய் ஆயிருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டுல கூட ஒருத்தர் பாவம் செஞ்சா போதும், அவங்க நிமித்தம் குடும்பத்துல சாபங்கள் உள்ள வரும். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் உள்ள வரும். நீங்க நினைக்கலாம், நம்ம தான் நல்லா ஜெபம் பண்றோமே, ஏன் இந்த பிரச்சனை உள்ள வருது? உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம வேற திசையில போயிட்டு இருக்கிறாங்களே. அப்போ பிசாசு என்ன பண்ணுவான்? ஒருத்தர் இடம் கொடுத்தா கூட, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்துல ஒரு 6 பேர் இருக்கிறோம்னா, இந்த 6 பேர்ல 3 பேர் கர்த்தருக்குள்ள நல்லா வைராக்கியமா இருக்கிறவங்களும், 3 பேர் அப்படியே டோட்டலா உலகத்துக்குள்ள இருக்கிறவங்களும் இருந்தா, இந்த 3 பேர் ஜெபத்துல அந்த குடும்பம் காக்கப்படும். ஆனா இந்த 3 பேர் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க வழியா என்ன பண்ணும்? பிசாசின் கிரியைகள், சண்டை, போராட்டம், பிரச்சனை, நிம்மதி இல்லை, அமைதி இல்லாத காரியம், இதெல்லாம் உள்ள கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ இந்த 3 பேர் வைராக்கியமா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? இந்த காரியத்துக்காய், அவர்கள் ரட்சிப்புக்காய் தொடர்ந்து செபிக்கணும். ஆண்டவரே ரட்சிங்க ஆண்டவரே. அது ஓயவே கூடாது. அதை செய்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் வரும், ஆண்டவர் அவங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. சரி, அடுத்தது 3வது ஒரு காரியம், பாவத்தினால தேவனை விட்டு தூரம் போகாதே. பாவம், இது என்ன பாவம் அப்படின்னு சொன்னா, பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிமா. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து, எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து, அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். இப்போ ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாம போகும்போது ஆண்டவர் அடிக்கடி என்ன பண்ணுவார்? இதை மாதிரி, அதாவது தீர்க்கதரிசிகளை, ராஜாக்களை, இப்போ ஒரு ராஜா போய் இன்னொரு ராஜா வருவார். ஏன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக அவர் ரட்சகரை என்ன பண்ணார்? பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புவார், நியாயாதிபதிகளை வைத்திருந்தார், அதுக்கப்புறம் ராஜாக்களை வைத்திருந்தார். இவங்களுக்கெல்லாம் செவி கொடுக்காம இருந்ததுனால தான் மல்கியாட்டு மத்தேயு வரைக்கும் என்னது? ஒரு இருண்ட காலம். அல்லேலூயா. 400 வருடங்கள் 400 வருடங்கள் ஒரு இருண்ட காலமா இருந்ததுனால, அப்போ ஆண்டவர் பேசவே இல்லை யாரு கூடயும். தீர்க்க தரிசனம் கிடையாது, வெளிப்பாடு கிடையாது, ஒரு இருண்ட காலம். அதுக்கு பிறகுதான் ரட்சகர் இந்த பூமியில் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையா கொண்டு இவங்களை ரட்சித்து நடத்தி கொண்டு, அப்பப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவங்கள ரட்சிப்பார், திரும்ப நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் திரும்ப என்ன பண்ணுவாங்க? அப்படியே பாவம் செய்ய போயிடுவாங்க. இப்ப என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கு, எமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவரை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க? வேற ஏதோ ஒரு கடவுளை இவங்க நம்பி இருக்காங்க, சேவிச்சிருக்கிறாங்க, பின்மாறி போயிட்டாங்க. இப்போ தீர்க்கதரிசி சொன்னதையும் கேட்காதனால இவங்களை என்ன செஞ்சாரு? 6:1, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். முதல் தீர்க்கதரிசியை விட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்கள வார்ன் பண்றாரு. ஆனா அவங்க தீர்க்கதரிசி சொன்னதுக்கு செவி கொடுக்கல. ஆண்டவர் பார்த்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டாரு? மீதியானியர் கைக்கு வித்து போட்டுட்டார். அல்லேலூயா. நம்ம கூட சில நேரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போகும்போது இப்படிதான், யார்கிட்டயாவது நம்மளை வித்து போட்டுருவார். யாராவது நம்மளை என்ன பண்ணுவாங்க? நம்மளை அடிமையா, அதாவது அவங்க சொல்றதான் சட்டம் செய்யணும் அப்படிலாம் கொண்டு என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் செய்வார். அது மாதிரி இப்ப மீதியானர் கையில இஸ்ரவேல் ஜனங்களை வித்து போட்டுட்டார். 7 வருஷம், 1 வருஷம் இல்ல, 7 வருஷம்.
இந்த மீதியானியர்கள் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைத்து அறுவடை செய்கிற அந்த நாட்கள்ல இவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், மீதியானியர் மட்டுமல்ல, 3ஆம் வசனத்துல அமலேக்கியர், மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர் 3 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே அந்த விளைச்சலை, ஆடு மாடுகளை என்ன இருக்குதோ அப்படியே அள்ளிட்டு போயிடுவாங்க. இப்படி 7 வருஷம் இந்த மீதியானிய, அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, 6:6 இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, இப்போ ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, ஆனா அதுக்கும் செவி கொடுக்காதனால அதுக்கப்புறம் இப்போ அந்த மீதியானியர் கைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி கிதியோன் என்கிறவன் என்ன பண்றான், அங்க சில கோதுமைகளை அறுவடை, அதாவது அடிச்சு போரடித்து கொண்டிருக்கிறான். ஆலயத்துல அதாவது ஆலயம்னா அந்த கோதுமை போரடிக்கிற இடம், அந்த இடத்துல இல்லாம பயந்து போய் ஒரு இடத்துல ஒதுங்கி, மீதியானியர் பார்த்துடக்கூடாது, இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் வேணுமேன்னு சொல்லி அதை என்ன பண்றான், கோதுமைய போரடிச்சு அவன் என்ன பண்றான், சேமிச்சு வைக்கிறான். இந்த நேரத்துல ஒரு தூதன் போய் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, பாருங்க அதுல பாத்தீங்கன்னா 12 கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அந்த தூதர் சொல்றார், பராக்கிரமசாலியே. கிதியோன் சொல்றான், என்னைய போய் சொல்றீங்களே. 13ஆம் வசனம் வாசி. கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. 3 காரியங்களை அவன் சொல்றத பார்க்கிறோம். ஒன்னு சொல்றான், ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது? நம்ம கூட கேட்போம் அநேக நேரத்துல, ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் இந்த பிரச்சனையை ஆண்டவர் அனுமதித்தார்? ஏன் இந்த இழப்பு? ஏன் இந்த குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம் ஏன் ஆண்டவரேன்னு கேட்கிறோம். அடுத்தது அவன் கேட்கிறான், எங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து நீங்க கொண்டு வந்ததெல்லாம் அற்புதங்களை எல்லாம் சொன்னாங்களே, அது எங்க போச்சு? அதுக்கு அடுத்தது, எங்களை கைவிட்டு, கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா, கர்த்தர் எங்களை கைவிட்டார். ஏன் கைவிட்டார்? நீ ஆண்டவர் சொல் பேச்சை கேட்கல, ஆண்டருக்கு பிரியம் இல்லாம போன, அதனால கைவிட்டார். ஆனா இப்ப கிதியோன் சொல்றான், எங்களை ஆண்டர் கைவிட்டுட்டாரே, எங்களை கைவிட்டு மீதியானியர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. இப்படி சொன்னாலும் அவன் கேட்கல. நான் மனசையில, என் குடும்பம் சின்னது, நான் சிறியவன், இப்படிலாம் சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்ப பாருங்க, இந்த மீதியானியர் கைக்கு தப்புவிக்கிறதற்கு இந்த கிதியோனை கர்த்தர் பயன்படுத்தினார். அவன் ஆண்டர்ட்ட அடையாளம் கேட்கிறான். அதாவது தோலை களத்துல போட்டு, அது பூமி நனைஞ்சிருக்கணும், அதாவது பூமி நனைஞ்சிருக்கணும், தோல் காஞ்சிருக்கணும், எப்படி அதுக்கப்புறம் திரும்ப போட்டு பூமி இதுவா இருக்கணும், ஈரமா இருக்கணும், தோல் காஞ்சிருக்கணும், இப்படி 2 தடவையா அவன் என்ன பண்றான், அடையாளம் கேட்கிறான். ஆண்டவர் எல்லாத்தையும் செய்யறார். அதுக்கப்புறம் அவன் கூட நிறைய பேர் வராங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாரை எப்படி தேர்ந்தெடுக்கணும். 6ஆம் வசனம் வாசிமா. தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவுள். மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். எத்தனை? 300 பேர். மீதியானியர் படை பெரிய படை. ஆனா
ஆண்டவர் 300 பேரை கொண்டு நான் ரட்சிப்பேன்னு சொல்றார். ஏன்னா நிறைய பேரை கொண்டு ரட்சித்தா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க தான் யுத்தம் பண்ணோம், நாங்க யுத்தம் பண்ணி ஜெயித்தோம் அப்படின்னு மாரடிச்சுக்குவாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ண, எல்லாரையும் அனுப்பிடு. இந்த நக்கி குடித்தவர்கள், அதாவது அதுல 300 பேர் எப்படி குடிக்கிறாங்க, நக்கி குடித்த அந்த 300 பேர். அப்ப இவங்களை மட்டும் என்ன பண்ணு, தேர்ந்தெடுத்துக்கோ, இவங்களை கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. ஆனா இவங்க எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன தெரியுமா? 16ஆம் வசனம். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து. இப்ப பாருங்க, 300 பேரு 3 படையா பிரிக்கிறாரு. அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு இது வேடிக்கையா இருக்கும், ஆனா ஆண்டவர் செய்யறதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை தான் செய்வார். 300 பேரை 3 படையில 100 100 100 பேரா பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில என்ன கொடுக்கறாரு, ஒரு எக்காலம், ஒரு காலி பானை, மண்பானை, ஒரு தீவெட்டி. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இவ்வளவுதான் அவங்க எடுத்துட்டு போறது. இந்த எக்காலம் எதை குறிக்கும்னா, வேத வசனமாகிய எக்காலம். நம்ம வேத வசனமாகிய எக்காலம் நம் வாயில எப்பொழுதும் இருக்கணும். எக்காலம் என்ன பண்ணுவாங்க, ஊதிக்கிட்டே இருப்பாங்கல்ல, ஊதுறது. அப்போ இந்த வசனமாகிய இந்த மண்ணா நம்ம வாயில எப்பொழுதும் இருக்கணும். அப்பதான் எதிரி படைய தாக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, தீவெட்டி அபிஷேகத்தை குறிக்கும். நமக்குள்ள என்ன இருக்கணும், வெறும் இந்த மண்ணா மட்டும் போதாது, வேதவசனமாகிய மண்ணா போதாது, தீவெட்டி இருக்கணும். அடுத்தது அதாவது காலி பானை. இந்த காலி பானை நம்ம தாங்க. இந்த காலியான பானைய, மண் பாத்திரத்தை ஆவியான அபிஷேகத்தால நிரப்பி வைக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் நம்மளை கொண்டு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. இப்போ இத மாதிரி எடுத்துட்டு போறாங்க. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லும் போது எல்லாம் என்ன பண்றாங்க, பானையை உடைச்சி தீவெட்டிய என்ன பண்றாங்க, எக்காலத்தை ஊதுறாங்க. உடனே பார்க்கறான் எதிரி படையில அந்த மீதியானியர் இவங்கெல்லாம் வராங்கல்ல, இவங்கெல்லாம் பார்க்கறாங்க, ஐயோ இவங்க பெரிய படையை சேர்த்துட்டு வராங்க போல. ஏன்னா அங்கங்க பளிச்சு பளிச்சுன்னு என்ன பண்ணுது, தீவெட்டி மின்னுது, டமால் டமால்னு சவுண்டு கேட்குது. உடனே பயந்து போய் அவனுங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டானுங்க, அவ்வளோ பேரும் செத்து போயிட்டாங்க. மீதியானவங்களை இவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கொன்று போடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை கைவிட்டாலும் இரக்கமான, அதாவது உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொள்கிற தேவன். இஸ்ரேல் ஜனங்கள் தப்பு செய்யும் போது 7 வருஷம் மீதியானர் கையில ஒப்பு கொடுத்துட்டார். 7 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் அப்புறம் என்ன பண்ணார் ஆண்டவர், அவங்க மனம் மாறும் போது இறங்கி என்ன பண்ணாரு, ஜெயத்தை கட்டளையிட்டார். அப்போ அந்த ஆயி பட்டணத்தை ஜெயிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம், அவங்களுக்குள்ள இருந்த சாபத்தீடான காரியம். ஒரே ஒருத்தன் தான் செஞ்சான், ஆனா அந்த படையே கலங்கிச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் கலக்கம். ஆனா அவனை கல்லெறிஞ்சு கொன்ன பிறகு தேவன் ஆயி பட்டணத்தை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ தேவன் கைவிடுவாரா அப்படின்னு கேட்டா, நம்மளை என்ன பண்ணுவார், கைவிடுவார். நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாம நடக்கும்போது, பாவத்துல இருக்கும்போது, இல்ல ஆண்டவரை விட்டு தூரமா போகும்போது கைவிடுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இரக்கமான, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால ஆண்டவர் கைவிடாத தேவன் தான். ஆனா சில நேரம் நம்மளை கைவிட்டு விடுவார். நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியாம போய்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணுவாரு, சரி கொஞ்ச நாள், சரி போ, நீ போறியா போ, உன் வழியில போய்கிட்டே இரு, என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வருவ. ஆண்டவர் என்ன பண்ணுவார், கைவிட்டு விடுவார். அதுக்கப்புறம் நம்ம போய் அதுக்கப்புறம் அடிச்சு அடி வாங்கி வாங்கி அதுக்கப்புறம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம பார்க்கணும். சிம்சோன் பாருங்க, எத்தனையோ தருணத்தை கொடுத்தார். அவன் ஒழுங்கா இருந்தானா, இல்லையே. கடைசியில சாவர நேரத்தில் ஆண்டவரே என்ன ஒரு விஷயம் நினைங்கப்பா, இவங்க எல்லாம் அழிக்கணும்னு சொன்னான். அதையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கேட்டார். அப்ப கைவிட்டாரா? இல்லை. ஆனா கைவிடாத தேவன் தான். நம்ம சில தவறுகளை செய்யும் போது தேவன் நம்மளை கைவிடுவார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதனால ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது
தேவன் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரியா கரபா ஊரபா லபௌரியாம் தரலர பீக்கரபா. கைவிடாத தேவன் என்கிற தலைப்பில் ஆண்டவரே நாங்க எத்தனையோ ஆண்டவரே வார்த்தைகளை பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரே தேவன் கைவிடுவாரா என்கிற தலைப்பில் அப்பா இன்னைக்கு நாங்க செய்தியை தியானித்தோம். ஆண்டவரே ஏசப்பா, நீர் எங்களை ஒரு நாள் கைவிட மாட்டீர். ஆனாலும் அப்பா இமை பொழுது உன்னை கைவிட்டேன் ஆண்டவரே, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன தேவன் அப்பா எங்களை மன்னித்து ஆண்டவரே உம் பாதத்தில் எங்களை சேர்த்து கொண்டதுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப்ல ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் யாரெல்லாம் பின்மாற்றத்தில் இருக்கிறார்களோ, உம்மை விட்டு தூரமாய் போனார்களோ, அப்பா பாவத்தில் அடிமையா இருக்கிறார்களோ, உங்க அன்பை ருசித்து ஆண்டவரே நீங்க வேண்டாம் என்று மறுதலித்து போயிருக்கிறார்களோ எல்லாரையும் தொடுவீராக டாடி. மறுபடியும் அவங்க வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் கைவிட்டாலும் ஆண்டவரே இமை பொழுதுதான் கைவிடுவீர் ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களால் சேர்த்துக் கொள்வீர் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து உம் பாதத்துல வந்து அப்பா ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி கேட்டு உம்மோடு அப்பா ஒப்புரவாக கிருபை கொடுங்க டாடி. உங்க அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த வேளையில யூடியூப்ல பார்க்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அநேகர் ஆண்டவரே அப்பா உடல் நலம் குறைவு ஆண்டவரே குறைவோடு இருக்கலாம் ஆண்டவரே அப்பா, படுத்த படுக்கையா இருக்கலாம். அவங்க வியாதி படுக்கையை மாற்றி போடுவீராக ஆண்டவரே அப்பா. டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா அந்த டிப்ரெஷன்ல இருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. நாசரேயனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த டிப்ரெஷன் ஆவி அவர்களை விட்டு போகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.